ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெக் தான் லூயிஸ் கிட்ட எல்லாம் தப்பையும் ஒத்துப்பார்ல, நானே போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுறேன்னு சொல்லிட்டு லூயிஸை வேற கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு. சரண்டர் ஆக போருமே அப்படின்னு சொல்லிட்டு, லூயிஸ் நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, மாரியாவும் அம்மாவையும் நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறியா நான் வர வரைக்கும் அப்படின்ட்டு வர கேட்பாரு. இது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுமா, நான் கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற சரண்டர் ஆகலான்ட்டு வருவார். இவரை பார்த்தோன்னே டிடெக்டிவ் நாமும் பயங்கர ஷாக் ஆகிடுவார். அரெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறது இவரே வராரு அப்படின்னு சொல்லிட்டு, டிடெக்டிவ் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வர சொல்வார். உடனே டிடெக்டிவும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவார். இங்கே கட் பண்ணால் கூவும் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முடிச்சிருவான். நல்ல வேலை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எஸ்கேப் ஆக பார்ப்பானா, எதிரவே வேறு டிடெக்டிவ் நவ்வோ நின்றுட்டு இருப்பார். போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேற கூப்பிட்டு போயிடுவார். இங்கே ஸ்டேஷன் வந்த உடனே பேக் கிட்ட வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். நான் கூவியும் விசாரிச்சுட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் வேறு வேறையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, இன்னும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வேற உட்கார வச்சு வேறு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். கூவும் சார் நான் எல்லாம் உண்மையாக சொல்லிடுறேன், அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இந்த கடத்தல் வரைக்கும் எல்லாமே நான் பேக் சொல்லி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பட்டன் பிளேட்டை மாற்றிடுவான். என்னது நான் சொல்லியா சார், இவன் பொய் சொல்கிறான், இவன் தான் காசு தரலான்னா நான் கடத்திடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினா அப்படின்ட்டு வர பேக்கும் சொல்வார். எது நான் மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கூவும் வர பச்சைய வேஷம் போட ஆரம்பிச்சிருவான். டிடெக்டிவ் நான் நம்பாதீங்க, இவன் எல்லா தப்பையும் ஏன் மேலே போட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வர பேக்கம் கதறிட்டு இருப்பார். உடனே கூவும் சார் நீங்களே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், நான் காசுக்காக எல்லாத்தையும் பண்ணுறவன், இவர் காசு கொடுக்காம நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன், எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாஜிக்கோட வேற பேசுவான். டிடெக்டிவ் வேற பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். சரி என்னை நம்புங்க சார், அவன் பொய் சொல்கிறான், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆர்டரே கொடுக்கல அவனுக்கு அப்படின்ட்டு வர பேக்கும் கதறிட்டு இருப்பாரு. பேக்கையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். லூயிஸை வேற பார்க்க வந்திருப்பான். லூயிஸ் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், என்னை நம்பு அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே நானும் டிடெக்டிவ் கிட்ட பேசினேன், உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். ப்ரூஃபா, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் அன்றைக்கி புக் ஷாப்புக்கு தான் போனேன் அவனை தேடி காசோட, ஆனால் அங்கே இல்லை, அங்கே சர்வீலன்ஸ் கேமரா கூட கிடையாது ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லூயிஸும் சாக்கு கால் பண்ணுருவான். சா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேலை இருக்குது கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கால் பண்ணி கூப்பிட்டுருவான். உடனே சாவும் புக் ஸ்டோருக்கு நல்லா டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவார். ஏன்டா வெளில இருக்க காரியை இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்டே வந்து வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு காதுகிட்ட கத்துறீங்க, நான் தான் சொன்னல ரொம்ப நாளாக அந்த காரில் யாரோ உட்காந்து வேவ் பார்க்குற மாதிரியே இருக்குன்னு, நம்ம அதுதான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சொல்லிட்டல இப்போ பாடுறேன் என் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு சா வேற வீராப்பா நடந்து போவார். உடனே லூயிஸும்ப்பா என்ன மனுஷன் எது சொன்னாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு அப்படின்னு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பான். உடனே சாவும் அந்த காருக்கிட்ட போயிட்டு காருக்குள்ளே வேற கேமராலாம் இருக்கும், டேய் நான் போலீஸு உன் காரை செக் பண்ண கொஞ்சம் வெளில வா அப்படின்ட்டு வர சொல்வார். போலீஸ்னோடனே எஸ்கேப் ஆக பார்ப்பானா, பட்டுன்னு எங்கே எஸ்கேப் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு வர இழுத்து வெளில போட்டுருவாரு. உடனே அவங்ககிட்ட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வேற வாங்கி டிடெக்டிவ் நம்மகிட்டயும் போய் காட்டுவாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே லூயிஸும் பேக்கோட ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்டாக்கர் இருந்தான், அவங்ககிட்ட இருந்தால் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இதெல்லாம் போதெல்லாம் எவிடன்ஸாக மாற்றுறதுக்கு அப்படின்ட்டு வர கேட்பான். இது போதுமா, இதுவே ரொம்ப அதிகம், நீ பரவாயில்ல போலீஸாகவே ஆகியிருக்கலாம் போல் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே சாவன் சும்மா இல்லாமல் ஆமாம் நீங்கள் எதுக்கு அடிக்கடி அந்த புக் ஷாப்புக்கு போனீங்க, உங்கள் ஃபோட்டோஸ் கூட தான் அதில் இருக்குது அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. உடனே டிடெக்டிவும் ஒரு லேடியாக வந்து அந்த அவ்வளோ பெரிய ஸ்டோரை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதேமாதிரி அவங்க லூயிஸ் கண்டுபிடிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு நன்றி விசுவாசத்துக்காக தான் அவங்கள போய் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு வர சொல்வார். பா நீங்கள் போலீஸ் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் சூப்பராக பார்க்குறீங்க, உங்கள் வேலையை எப்போ தான் பார்க்க போகிறீங்களோ அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் பேக்கும் கூகிட்ட வந்துட்டு மரியாதையே பேக்கிட்ட இருந்து வாங்கின காசு எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, ஒரு பாட்டி என்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு வர கூவம் சொல்லுவான். உங்ககிட்டருந்தே ஒருத்தவங்க தூக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ப்ரொஃபஷனல் பிட் பாக்கெட்டாக தான் இருப்பாங்க, விடு அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வார். உடனே லீயும் அந்த கேமராஸ்லாம் செக் பண்ணி அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவங்களை இதுக்கு முன்னாடி நானே ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து வேற காட்டுவார். அதான் எல்லாம் ப்ரூஃபாக இருக்குல்ல, அப்போ இமீடியட்டாக அவங்களை போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்லாம் வேற டிடெக்டிவ் நம்மவும் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே லீயும் இது கூட நீ எனக்கு சொல்லி தான் தெரியணுமா, என்ன ஆல்ரெடி ஆள்லாம் அமிச்சிட்டேன், தூக்கிட்டாங்க, அந்த வேலை இருக்காங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். பாட்டியை வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்களாம். உடனே நம்ம நீங்கள் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா, காசை எங்கே வச்சுருக்கீங்க, உங்களை சிசிடிவியில் நாங்கள் பார்த்துட்டு தான் கேட்குறோம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அந்த சிசிடிவிலாம் தப்புப்பா, என்னை நம்பு, நான் பொய்யெல்லாம் சொல்ல, அதில் இருக்கிறதெல்லாம் கிராஃபிக்ஸு, நான் கிடையாது அப்படின்ட்டு வேற சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லூயிஸும் போக்ஷில் கட்டு பிரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வேற கூப்பிட்டு போயிருப்பான். போக்ஷில் இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த வெயிட்டான பொருளையும் தூக்காத அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். போகிற வழியில் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிடலாம், நான் பேக்கிட்ட அவங்ககிட்ட பர்சனலாக சாரி கேட்க சொல்லி கேட்டேன், அவரும் ஓகேன்னு சொன்னார், ஸோ அவரை பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்ட்டு வர கேட்பான். அவர் சாரிலாம் கேட்க வேணாம், இருந்தாலும் பரவாயில்ல பெரிய மனுஷன், அவரை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸில் வர போலீஸ் ஸ்டேஷன் வர ஒத்துப்பா. போலீஸ் ஸ்டேஷனில் டிடெக்டிவும் பாடிக்கிட்ட போராடிட்டு இருப்பாரு. காசு எங்கே வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த எவிடன்ஸும் இல்லாமல் என்ன நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அதுதான் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து போக்ஸில் லூயிஸை வர டிடெக்டிவ் பார்க்க வந்துருவாங்க. ஹாய் போக்ஸில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு
அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே போக்ஷலும் பாட்டியை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவா. பாட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் போக்ஷலை பார்த்தோன்னே ஐயோ திருப்பி நீயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. போக்ஷலை உடனே அவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பாட்டி நீங்கள் பேரனை பற்றி என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அதை பற்றி நான் இப்போ கேட்க விரும்பலை. ஆனால் நீங்கள் திருடின காசு வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டு வருது. ப்ளீஸ் நீங்கள் அந்த காசை மட்டும் திருப்பி கொடுத்துட்றீங்களா அப்படின்ட்டு வர கேட்பா. உடனே பாட்டியும் நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. எனக்கு டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் டிடெக்டிவ் கிட்ட சொல்லிவிடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அவங்களும் நார்மலாக நடந்து போவாங்களா. என்ன பாட்டி கால் வலிலாம் சரியாக போயிடுச்சு போல் அப்படின்ட்டு வர ரொம்ப அக்கறையாக வர கேட்பா. உடனே அவங்களுக்கு பழசெல்லாம் வர ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இவங்களை துரத்திட்டு போகும்போது இவங்க காலில் வேறு அடிபட்டுருக்கோம்ல. ஸோ அப்போ இவ வேறு மருந்துக்கெல்லாம் காசு கொடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வர காசெல்லாம் கொடுத்துருப்பா. இதெல்லாம் வர பாட்டிக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருமா. உடனே வர அழ ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போக்ஷல் கிட்டேயும் போக்ஷல் நான் எங்கே காசு வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன், நீ உடனே டிடெக்டிவை கூப்பிடு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே போக்ஷலுக்கு வர செம்ம ஹாப்பியாக போயிடும். பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வர டிடெக்டிவை கூப்பிட்டுருவா. உடனே இவங்களும் $10க்காக நான் $1 மில்லியன் இழக்க போகிறேன், கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் போக்ஷலுக்காக இதை பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பக்கம் லீயும் பேக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக லூயிஸ் ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும் எங்களால்? நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது பத்தாதுன்னு நீங்கள் என்னையே வேறு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதோ நல்ல விதத்தில் தான் கேட்குறீங்க போலன்னு நினச்சி தான் நான் பண்ணேன், ஆனால் இப்போ தானே புரியுது அப்படின்ட்டு வர டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ணல, கோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஃபேவரே கேட்டேன் அப்படின்ட்டு வர சொல்வார். அப்பன்னு பார்த்தா டிடெக்டிவ் நவ்வும் பாட்டிக்கிட்டேருந்து காசையும் வேறு ரெக்கவரி பண்ணுறாரு. உங்கள் காசை கண்டுபிடிச்சாச்சு, இது மட்டும் கண்டுபிடிக்கல, கூட அடிஷ்னலாக ஒரு விஷயமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வேறு காட்டுவார். அதில் வேறு கோவம் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம், அதை வேறு ப்ளே பண்ணி விட்ருவார். கோவம் பேக்கும் காரில் உட்காந்து பேசுனத வேறு அதில் இருக்கும். இவன் காப்பிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னால், ஆனால் இப்போ ரெக்கார்டிங் வேறு வச்சுருக்கான், ஃப்ராடு பைய அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேறு பச்சை பச்சையாக திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் ஒரு விதத்தில் இதுவும் நம்மளுக்கு நல்லது தான் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேறு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான், இருந்தாலும் அந்த பொய்யை இப்போ என்னை காப்பாற்ற போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டிடெக்டிவ் அப்படின்ட்டு வேறு சொல்வார். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, சொல்லணும்னு தோணுச்சுன்னா போய் போக்ஷலுக்கு சொல்லுங்கள், அவள் தான் இதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணான், இப்போ இதனால உங்களுக்கு தண்டனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்வார். போக்ஷலும் லூயிஸும் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்காங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கம் வேறு போக்ஷலை பார்க்க வந்திருப்பார். போக்ஷல் நான் உனக்கு எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம நீ எனக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்மா, ஃபஸ்ட்டே நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வர கதற ஆரம்பிச்சிருவார். உடனே போக்ஷலும் அங்கிள் பரவாயில்ல, நீங்கள் சாரிலாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை, எனக்கு உங்கள் மேலே எந்தவித கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் பேக் அரெஸ்ட் ஆனது வர எல்லாருக்கும் பரவிடுமா. உடனே சாவோட அம்மாவும் இப்போ கோல் லைனில் எதுவுமே சரியே கிடையாது, பேக் வேறு அரெஸ்ட் ஆகிட்டாரு, இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, எனக்கு அவரை நினச்சி கூட கவலை கிடையாது, அவங்க ஒய்ஃபை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எந்த ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணிவிடாங்கன்னு கேள்விப்படும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவள் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பேக்கம் வேறு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதை வேற மாறி அவங்க அம்மாவும் உட்காந்து வேற படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை மன்னிச்சிரு, எப்போ பார்த்தாலும் நான் உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே தான் இருந்தேன், அதுக்கு காரணம் வேறு எதுவும் கிடையாது, இல்லை இந்த தப்பை மறைக்க தான், அந்த டென்ஷன்லேயே இருந்ததுனால உங்ககிட்ட நான் பாசமாக இருந்ததே கிடையாது, எப்போவும் நான் உங்கள் நல்லதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், நீயும் மாதிரி எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க, திருப்பி நான் ஒரு புது மனுஷனாக வந்து நீ எனக்காக பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் கைமாற உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்டிருப்பாரு. அதை படித்தோடனே உங்களுக்கு பயங்கர எமோஷனலாக போயிடும், கதறி கதறி வர அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லூயிஸும் கிம்மும் மெமரி பாக்ஸ் தேடி பூசான் வீட்டுக்கு வேற வந்திருப்பாங்க. மாஸ்டர் நான் தான் சொன்னல லாஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கும்போது நீங்கள் கிடையாதுன்னு, ஏன் என் பேச்சை நம்பவே மாட்டீங்க, நீங்கள் வேற எங்கேயோ வச்சுருக்கீங்க போல் அப்படின்ட்டு வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கிம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அந்த சீக்ரெட் லாக்கை வேற ஓப்பன் பண்ணி காட்டுவான். பார்த்தா அந்த பாக்ஸ் உள்ளே தான் இருக்கும், ஏன்னா பேக்கோட ஒய்ஃப் தான் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுருப்பாங்கல்ல. மாஸ்டர் நான் நல்லா தேடி பார்த்தேன், முன்னாடி இங்கே இல்லவே இல்லை, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உங்களுக்கு வயசாகிடுச்சுல அதனால தான் கண்ணு தெரில போல் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். மாஸ்டர் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு வயசாகிடுச்சின்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பேக் சொன்னது உண்மைதான் போல், வயசாகிடுச்சுன்னா வேர்க்கும்னு சொன்னார், வயசாகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அழுதுருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவரும் திருப்பி கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். மாஸ்டர் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற பாக்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லுவார். அதுக்குள்ளே வேற மியூசிக் பாக்ஸ் இருக்கும், அதில் வேற கோபு
கோபுஷி அப்படின்னு வேற எழுதியிருக்கும். ஆமாம், கோபுஷின்னா என்னது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுவா ஒரு க்யூட்டான குட்டி குழந்தையோட பேர். நான் இருக்கேன்னா இப்போ அவளும் இருப்பாள், இப்போவும் அவள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாள் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். உடனே கிம்மோ, கண்டிப்பாக மாஸ்டர், ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் கிடச்சதுன்னு சொல்லிட்டு சாருமன் கிட்ட சொல்லலாம். ஏன்னா அவங்க பல வருஷமாக இதை தேடிட்டு இருந்தாங்க. கிடச்சதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸில் இருக்க ஒரு கேசட்டை வேற எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. சாருமன், இதை தானே நீங்கள் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தீங்க, ஒரு வழியாக அந்த மெமரி பாக்ஸ் கிடச்சிடுச்சு, இந்தாங்க நீங்கள் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்த கேசட் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வேற அந்த கேசட்டையும் ப்ளே பண்ணி விட்டுருவாரு. அந்த கேசட்டில் வேற இவங்க பையனும் மருமகளும் குழந்தையோட விளையாடுற வீடியோ வேற இருக்கும். அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆகிடுவாங்க. என் பையன், என் மருமக, என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக வேற கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குரலெல்லாம் கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கதறி அழுகுறத வேற கிம்மு பார்க்க முடியாமல் ஓரமாக நின்று வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லூயிஸும் போக்ஸில் பார்க்க வேற வந்திருப்பான். ஆமாம், மச்சினிச்சி எங்கள் ஆளே காணும் அப்படின்ட்டு வேற கேட்பான். டி அது மச்சான்டா, மச்சினிச்சி கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்னன்னே தெரில, மச்சினிச்சின்னு தான் வருது, வாயில் இருக்குது ஆனால் மச்சான் வரமாட்டுது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான்டா, எப்போ பார்த்தாலும் வெளியவே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற போக்ஸிலும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ எதுவும் ஃபீல் பண்ணது, இந்த வயசில் பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நானும் அந்த வயசில் அப்படி தான் இருந்தேன். என்ன கிம்மோ என் பாட்டி வந்தால் என்ன அலோவ் பண்ணதே இல்லை வெளில போகிறதுக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஸிலும் அங்கே இருக்க பிகி பேங்க் எடுத்துகிட்டு வந்து வேற கையில் கொடுப்பா. இந்த இதில் இருக்க காசெல்லாம் உண்டு தானே, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதனால் நீயே ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இவனும் இதை வச்சு நான் என்ன வாங்குறது அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நீ வாங்கிக்கோடா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி பேசாமல் ஏதாவது நான் என் பாட்டிக்கு வாங்கி தட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். சூப்பர் ஐடியாடா, ஏன்னா பசங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் ஏதாவது பிடிச்ச மாதிரி வாங்கி தருவாங்க ஃபஸ்ட்டு சேலரியில். ஸோ அதேமாதிரி நீயும் பாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடு, முக்கியமாக ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நான் ட்ரெஸ் வாங்க போகிறது இல்லை, வேற ஒன்று ஸ்பெஷலாக வாங்கி தரலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்ன வாங்க போகிற அப்படின்ட்டு வேற போக்ஸெல்லாம் கேட்பாலாம். உடனே இவனும் ஒரு ஹை ஹீல்ஸ் வேற வாங்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துருவான். பாட்டி, இது உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கோல்ட் லைனில் சம்பாதிச்சதுலலாம் ஒன்றும் வாங்கலை அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருந்தது, அதனால தான் என் ஃபஸ்ட்டு சேலரி நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், நாங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே வேற போட்டு விடுவான். பாட்டியும் இது எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்கியிருக்கு லூயிஸ் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்க செம்மையாக இருக்கீங்க அப்படின்ட்டு வேற இவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். லூயிஸ், எனக்கு இது எல்லாத்த விட நீ எனக்கு திரும்பி கிடச்ச பற்றி அதுதானே எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் லூயிஸும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வேற அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆமாம், பாட்டி எங்கே அப்படின்ட்டு வேற கேட்பானா. நான் போய் எழுப்புறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. வேணாம் நானே என் பாட்டி எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஏஞ்சிருங்க விடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். பாட்டி சீக்கிரம் வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வேற சூடு ஆறிடும் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். எந்த வித அசைவும் இல்லாமல் கம்மன் படுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே லூயிஸ்க்கு ஒரு மாறி போயிடும். என்னது இது அசைவே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு வேற தொட்டு பார்ப்பான். பார்த்தா இறந்து போயிருப்பாங்க. உடனே லூயிஸும், பாட்டி ஏன் என்னை விட்டு போனீங்க, எழுந்துருங்க, கண்ணை தரங்க அப்படின்ட்டு வேற கதறி அழ ஆரம்பிச்சிருவான். உங்களை விட்டு நான் இவ்வளோ நாள் தள்ளி இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே கிம்மோ இவன் வேற வந்துருவாங்க. சாருமன், எங்களை விட்டு எதுக்கு போனீங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக சாருமனுக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவாங்க. லூயிஸும் அந்த ஷூ எடுத்துகிட்டு போய் அவங்க சமாதியில் வச்சுட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஸலும், நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம லூயிஸுக்கு வேற பாட்டி சொன்னதெல்லாம் வேற ஞாபகம் வரும். லூயிஸ், நீ எனக்காக தான்ப்பா இந்த உலகத்திலே பிறந்த, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் வேற சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி வேற ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாட்டி இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. லூயிஸும் பாட்டியை மறக்க முடியாமல் அவங்க ரூமில் உட்காந்துட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாட்டி, நீங்கள் இறந்து இத்தனை நாள் ஆனாலும் என்னால் உங்களோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது, இந்த ரூமில் நீங்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வேற வந்து இவங்க ரூமில் உட்காந்து வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலையில் காஃபி குடிக்கலான்னு டைனிங் டேபிளுக்கு வேற வருவானா. யோவும் கிம்மும் தான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு யோவுக்கு வேற வாமிட் வர ஆரம்பிச்சிடும். பாத்ரூமுக்கு வேற ஓடுவாங்களா. இருங்க நானும் வரேன்னு வேற கிம்மும் பின்னாடியே ஓடுவார். உடனே லூயிஸும் பாட்டியோட ஆசீர்வாதத்தால் இப்போ கிம்மு அப்பாவாக போகிறாரு, இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் கிம்மோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தூக்கி வச்சு வேற சுற்ற ஆரம்பிச்சிருவாரு. என் அப்பாவாக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கீழே இறக்குங்க, ஆல்ரெடி எனக்கு தலையே சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வேற கிம்மா ஹக் பண்ணிக்கிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிம்மோ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்பாவாகவே ஆகிட்டாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயிஸும் போக்ஸில் பார்க்க தான் வந்திருப்பான். போக்ஸில் வெளில கூட்டு போயிட்டு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலாம் அப்படின்லாம் வேற பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் வீட்டில் வேற போக் நாம இருப்பான். என்னடா நீ வெளியே சுத்த போல வீட்லேயே இருக்க அப்படின்ட்டு வேற லூயிஸும் கேட்டுட்டு இருப்பான். உடனே போக்ஸிலும், லூயிஸ் நான் உனக்காகவும் சேர்த்து தாண்டா சமைச்சிட்டு இருக்கேன், வா நம்ம ரேமன் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். உடனே இவனுக்கு வேற பயங்கர டிசப்பாயிண்டிங்காக போயிடும். நான் உன்னை வெளில கூட்டு போய் வெளில லஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன், எல்லாமே சொதப்பிக்கிச்சு போ அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து வேற ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம மாரியோட அம்மாவும் டக்கான விசிடி பிளேயரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேற மெக்கானிக்கை கூப்பிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மெக்கானிக்கும் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு கேசட் சிக்கி இருந்தது, இந்தாங்க மேடம் அப்படின்ட்டு வேற எடுத்து
எடுத்து கொடுத்துருவாரு. அதுதான் இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது இல்லை, பேசாமல் இந்த கேசட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலாமேன்னு வேற போட்டு பார்ப்பாங்க. அந்த கேசட்டில் இருக்க வீடியோ வேற ப்ளே ஆகிடும். அதை பார்க்க பார்க்க இவங்களால சந்தோஷம் தாங்க முடியாது, பயங்கர ஆச்சரியமாக வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி சாத்தியம், என்னால் நம்பவே முடியலையே, உடனே இதை நம்ம லூயிஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேற லூயிஸுக்கு கால் பண்ணிடுவாங்க. லூயிஸும் வேற சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம் அப்படின்ட்டு வேற கேட்பான். லூயிஸ் உனக்காக ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன், நீ இதை பார்த்தனா கண்டிப்பாக பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுவோம், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அப்படி என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லூயிஸாக யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது என்ன கிஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.